Hey friends, hi, hello, வணக்கம். So Tnpsc இருந்து Assistant System Engineer and Assistant System Analyst. So இந்த போஸ்டிங்காக எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்களா, அந்த எக்ஸாமோடைய ஆன்சர் கீஸ் இப்போ அஃபிஷியலாக வெளியில் வந்தாச்சு. ஸோ அந்த ஆன்சர் கீயோட டிஸ்கஷனை தான் நம்ம பார்க்க போகும். ஸோ டோட்டலாக 2 ஆன்சர் கீஸ் வந்திருக்கும். அண்ட் ஈவினிங் நம்ம ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதியிருப்போம்ல, அதுக்கு ஆன்சர் கீஸ் வராது. பிகாஸ் இதுதான் மாடல் ஆன்சர், அப்போல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. மார்னிங் MCQs எழுதியிருப்போம்ல 3 ஹார்ஸுக்கு, அதுக்கும் ஆஃப்டர்நூன் 1 ஹாருக்கு வந்து நம்ம குவான்ஸ் எழுதியிருப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் ஆன்சர் கீஸ் வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட மார்க்கை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நம்ம 50% தாண்டிட்டோம் ரெண்டுத்துலையுமே அப்படின்னாலே தென் தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம். நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு ஆன்சரையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக் லைக். அண்ட் இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரைட் சைடில் ரிசல்ட்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆன்சர் கீஸ்னு இருக்கும். அதில் இப்போ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஆன்சர் கீ இதுவாக தான் இருக்கும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து இந்த ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரோட ஃபார்மேட் இதுவாகவே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். இல்லை உங்கள் ஃபார்மேட்டில் கொஞ்சம் மிஞ்சி போனால் வந்துட்டு 4 கொஸ்டின் வந்து பின்னாடி இருக்கலாம், 4 கொஸ்டின் முன்னாடி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் கொஸ்டினை வந்து தேடி ஆன்சரை டிக் அடிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இதை நீங்கள் எப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், லைக் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக எழுதினோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கு வைக்கணும் அப்படின்னா தேர் இஸ் அ ஃபார்மேட் லைக் 1 2 3 4 5. ஸோ இது 5 கொஸ்டின் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலி இதை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போதே 8 9 10 அப்படின்னு போயிட்டு அப்போ மறந்து போயிடும். ஐயோ நம்ம எதில் விட்டோம், 8 9 அப்படிலாம் கன்ஃபியூஷன் வரும்ல. ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரோட ஃப்ரண்ட் சைட்லேயே இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மல் மெத்தடாலஜிஸ். வித் தட் வில் ஆக்சுவலி ஸ்டார்ட். ஸோ த வேல்யூ ஆஃப் 35 into 15 35 into 35 plus 15 into 15 divided by 25 square plus 10 square. இதுக்கு ஆன்சர் வந்து 2. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அது தனியாக வந்துடும். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் சொல்லும் போது நீங்களும் செக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ராங் நம்பர் சீரிஸ். ஸோ 0 7 26 இது கேட்டிருக்காங்க. அண்ட் இது என்னன்னா ஒன்றும் இல்லை, 1 cube minus 1 2 cube minus 1 அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் 4 cube plus 1 இருந்துச்சு. ஸோ அதனால் 65 அதான் வந்துட்டு ராங் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இன் ஹவு மெனி வேஸ் கேன் a group of 5 men and 5 women and 2 men can be totaled. ஸோ அவங்கள வந்துட்டு 5 women and 2 menனா எப்படி வந்து நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ 6 men 6 women குரூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு 90 ways. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த கான்செப்ட் தான். அடுத்தது the sum of two numbers is 53 by 50 of the first number. So the second number is what percentage of the first number? So 6% of the first number the second number. ஓகே, இது நீங்கள் வந்து just like that ட்ரை பண்ணியிருந்தாலே வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 dice are thrown simultaneously. What is the probability of getting a sum greater than 3? So greater than 3 அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு 3 பாசிபிலிட்டி தான் இருக்கும். 1 1 ஒரு பாசிபிலிட்டி, 2 1 ஒரு பாசிபிலிட்டி, 1 2 ஒரு பாசிபிலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது 3 by 36 or something வந்துருக்கும். ஸோ somewhere around 11 by 12 இதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு by selling an article for ₹100 a man gains 20 rupees. So 20 rupees அவங்களுக்கு கிடைக்குது. What then his gain percentage would be? What would be the gain percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெயின் பர்சன்டேஜ் வந்து 25%. ஓகே, ஸோ இதில் எங்கேயாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இந்த ஆன்சரில் அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், அவங்களே செக் பண்ணிடுவாங்க. ஆல்ஸ் நம்மளே வந்துட்டு கிளைம் பண்ணலாம் இந்த ஆன்சர் இது கிடையாது, கம்பல்சரி அது கிடையாதுன்னு நம்ம கிளைம் பண்ணோன்னா தே வுட் கன்சிடர் இட். ஓகே, ஸோ அதனால ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். மேபி இப்போ எனக்கு இதில் 1 or 2 டவுட்ஸ் வந்துருச்சா ஆல்ரெடி. ஸோ அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லை கம்பல்சரியாக அது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வி குட் கிளைம் இட். ஓகே, ஏன்னா அட் டைம்ஸ் 1 மார்க்கில் கூட நமக்கு அந்த கட் ஆஃப் மீட் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தடாலஜிஸ், மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்தது வந்துட்டு இந்த ரெஃப்ளெக்டிவ் இதை வச்சு கேட்டிருக்காங்களா. ஸோ வந்துட்டு ஆகோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ், அதுதான் ஆன்சர். ஸோ தெரியாட்டி பரவாயில்ல. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF ஆஃப் 2 numbers வந்து 24. ஸோ வந்துட்டு சம் ஆஃப் த 2 numbers 10 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர்ஸ் என்னன்னா 6 and 4. 6 4 24. ஸோ ஈஸியாக இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருந்திருக்கும். HCF கேட்டிருக்காங்க. ஸோ HCF ஆஃப் 0.15 0.75 and 0.6 வந்துட்டு ஆப்வியஸ்லி 0.15 வந்துட்டு அப்படி தான் இருக்குது 15. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு P of A கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க, P of A intersection B dash கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்துட்டு 0.1. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் லெட்டர்ஸ் ஆஃப் ஆப்பிளில் வந்துட்டு டோட்டலாக 60 வேஸில் நம்மளால் வந்துட்டு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பண்ண முடியும்.
அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ இதை நிறைய பேருக்கு ப்ராபப்ளி மறந்து போயிருக்கலாம் பிகாஸ் நம்ம படித்த ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல். ஸோ அதுதான் இதோடைய ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த வேரியேஷன்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு the variation of a temperature at 0 degree Celsius and 100 degree Celsius with respect to time of two liquids PQ, then இந்த இது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களா. ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா Qக்கு முன்னாடியே Pக்கு முன்னாடியே Q வந்து அந்த டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணிக்கும். ஸோ Q attain the temperature faster than P. இது வந்து ஜஸ்ட் அனாலிட்டிக்கல், அந்த இமேஜை பார்த்து லைட்டாக நம்ம பார்த்தாலே ஆன்சர் கிடச்சிக்கோல. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தோம் அப்படின்னா P has a less dispersion than Q. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இதுதான். ஸோ Pயோட டிஸ்பர்ஷன் கம்மியாக இருக்குது, Q வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குல்ல. ஸோ அதனால P has less dispersion than Q. அதுதான் ஆன்சர். அடுத்தது வந்துட்டு இந்த பை சார்ட் வச்சு, இந்த பை சார்ட்டில் தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆனோம் அப்படின்னே சொல்லியிருந்தது. ஸோ அது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஹிந்தி. ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஈவன் இந்த கொஷின் வந்து எனக்குமே இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கல. பட் ஸ்டில் இதோட ஆன்சர் வந்துட்டு ஹிந்தி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 200 கிலோமீட்டர் ட்ரெயின் வந்துட்டு மேனை வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ 10 கிலோமீட்டர் per hour அந்த ஸ்பீடில். ஸோ அவங்களோட அந்த இது என்ன ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. 110 தான் அதோடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு the next pair of letters. ஸோ AZ CX FU. ஸோ அதுக்கு அடுத்த பேர் வந்து என்னன்னா JQ தான். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த ABCயை எழுதிட்டு வந்துட்டு அண்ட் அதே மாதிரி ZYX அப்படி எழுதிட்டே வந்தால் அந்த ரெண்டு எது மீட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஸோ JQன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுனாலும் we could claim it, don't worry about it. நெக்ஸ்ட் if while is given as this then hotel is given as. ஸோ இது வந்து just like that அதோட அடுத்த லெட்டர்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோட்டல் அப்படிங்கும் போது ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐஏ, ஓக்கு அடுத்த லெட்டர் பி, அந்த மாதிரி தானே போயிருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாலோயிங் திஸ் கர்வ், இந்த கர்வ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 1:1 ரேஷியோவில் தான் இது ஆக்சுவலி இருக்கு. அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கும். இல்லை நீங்கள் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஏதோ எழுதிட்டு வந்திருப்பீங்களா, பரவாயில்ல. அடுத்தது வந்துட்டு the value of n in given series. ஸோ n வந்து ஒன்றுமே இல்லை, இது வந்து ஜஸ்ட் அடிஷனில் தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ 1.5 ஆட் பண்ணியிருக்காங்க, அப்போ 3 அந்த மாதிரி ஏதோ போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு 73 தான் இதோட ஆன்சர். அடுத்தது மேன் ரோஸ் 12 கிலோமீட்டர் per hour in still water. ஸோ ஸ்டில் வாட்டர் அந்த மேன் போட் ஓட்டுற அந்த கணக்கு தானே. ஸோ 5.76 இதுதான் இதோடைய ஆன்சர். அப்போ ஃபேக்ட்ரி மேக்ஸ் கஸ்டம் ஸ்போர்ட்ஸ்க்காக அட் an increasing rate. ஸோ இவங்க வந்து என்ன ரேட்டில் வந்து இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க டோட்டலாக. ஸோ டோட்டலாக 76 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 78. ஓகே, nth மந்த்தில் 78 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுலேயும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. வில் சி வாட் இட் இஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹோட்டல் இஸ் ரிட்டன் as 300, தென் ஆல்டோ இஸ் ரிட்டன் as 192. பட் இது என்ன கணக்கில் வருதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ப்ராபப்ளி வில் ஃபிகர் ஆல் தீஸ் திங்ஸ் அவுட். ஓகே, இதுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிச்சு அப்படிங்கும் போது நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி தனியாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. ஸோ 10 கிலோமீட்டர் சவுத், அப்போ கொஞ்சம் தூரம் ரைட்டாக, அப்புறம் இப்படியே போய் இங்கே போனால் இங்கேருந்து இங்கே என்னவா இருக்கும், நார்த் ஈஸ்டாக தானே இருக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் தான் ஆன்சர். அதே தான் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளமில். அடுத்தது பேஸ் ஆஃப் அ பேரலோகிராம் கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர்னு. அண்ட் அதோட இது ஏரியா வந்துட்டு 72ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது அதோடைய ஹைட்டுங்கிறது 6 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இது வந்து பியூர் ஃபார்முலா, இது தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பித்தாகஸ் தியரம் அப்படிலாம் போயிட்டு ரிவர்ஸ் வந்துருந்தால் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்துட்டு இது 4√3 இதுதான் அதோடைய ஆன்சர். அடுத்தது இது நார்மல் கொஸ்டின், லைக் வந்துட்டு கியூபோட சம்மியும் அதே மாதிரி ஸ்கொயரோட சம்மியும் ஆட் பண்ணி a - b கேட்டிருந்தாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு 170. அடுத்தது டோட்டல் ஏரியா ஆஃப் 11 ஸ்கொயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய இது என்ன, டோட்டல் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆன்சர் 506. ஸோ இன்கேஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக சொல்லியிருக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்துட்டு ஜஸ்ட் சம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 101 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 2 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 1 + 2 அப்படியே 50 வரைக்கும் போயிருக்கணும். ஸோ அதுதான் அந்த காமன் ப்ரொசீஜர் தானே. ஸோ அதில் இங்கே கால்குலேட் பண்ணியிருந்தீங்கனாலே 2550 அது வந்துருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் நியூமரிசி தான். பட் இதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு 3/2. ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா ஓகே, எல்ஸ் தென் தட் இஸ் ஃபைன். Next, ratio of the cost price and selling price is 5:6. The profit percentage. So, எவ்வளோ profit percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதோட ஆன்சர் வந்து 20%. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க, மேபி 50 rupees 60 rupees அப்படின்னு வச்சு கால்குலேஷனை போட்டிருந்தா கூட
20% அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் லாக். ஸோ லாகை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால மேபி கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, லாக் 1000 அப்படின்னு ஃபைனலாக ஆன்சர் ஆகும். 1000 அப்படிங்கும் போது நம்ம எத்தனை டிஜிட் இருக்கோ அதில் 1 டிஜிட் மைனஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு பாயிண்ட் போடுவோம்ல, ஸோ அதனால அது 3 பாயிண்ட்டுன்னு வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு லாஸ்ட் செகண்டில் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ மேபி நீங்கள் அதெல்லாம் தப்பு பண்ணாலும் கவலைப்படாதீங்க, பிகாஸ் நம்ம மேக்ஸ் நிறைய பேர் டச்சில் இல்லை, அதனால தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ விச் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஆக்சுவலி இது ஒன்று தான் ட்ரான்சிட்டிவ் கிடையாது, பட் ட்ரான்சிட்டிவ்னாலே என்னன்னு நமக்கு கொஞ்சம் டவுட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. தட் இஸ் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேல்குலேஷனில் +4 -4 கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ வந்துட்டு இதோட ஆன்சர் ஆக்சுவலி -4ன்னு கொடுத்துருக்காங்க, பட் ஐ திங்க் நான் +4 தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், சம் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி அது வந்து என்னன்னா 8. ஓகே, ஸோ டிஸ்டிங்காக எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியும் அப்படின்னா 8 ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்துட்டு R2 அந்த ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ f of x கொடுத்துட்டாங்க. ஸோ f of g of x அது வந்து என்னன்னா 2x² + 3 இதுதான் ஆன்சரு. ஸோ நம்ம வந்துட்டு 2x + 3 the whole square இருக்கும். இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ 2x² + 3 இதுதான் அதோடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 9999 என்னன்னா 0, ஏன்னா 9 - 10 0 0ன்னு வந்திருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கும் போது 0 தான் வந்திருக்கும், வேறு வழியே கிடையாது. நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக் மீன் கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரிக் மீன்லேயும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, எனக்கும் வந்தது. பட் somehow I found the answer at the last. ஸோ 1 தான் அதோடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராபபிலிட்டி தட் த லீப் இயர் வந்துட்டு 53 ஃப்ரைடேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 53 ஃப்ரைடேஸ்னா ஒன்று வந்துட்டு Thursday ஃப்ரைடேவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கலாம். ஸோ அப்போ 2 out of 7, ஸோ 2 அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் இருந்தால் தான் எழுத முடியும், இல்லைனா அந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, ஜஸ்ட் 60 minutes தானே இருந்துச்சு. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் -2 மீன். இதை ஞாபகம் தான் எழுதியிருப்பீங்க, இல்லைனா இல்லை, பட் தட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் மீடியன் வந்து ப்ராப்ளம் இல்லை, பட் இவ்வளோ பெரிய டேட்டாவை ஷார்ட் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஆன்சர் ரொம்ப ஈஸி தான். ஸோ 6080 அதுதான் அதோடைய மீடியன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மேன் செல்ஸ் அன் ஆர்டிகல் அட் ப்ராஃபிட் ஆஃப் 25%. ஸோ 25% அப்படிங்கும்போது 2000 rupeesக்கு 2500 தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இது நீங்கள் சும்மாவே கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்முலாவில் போட்டுருந்தாலும் கண்டிப்பாக ஆன்சர் வந்துருக்கும். நெக்ஸ்ட் இந்த பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை என்ன மாதிரியாக அந்த பப்ளிஷருக்கு வந்து அந்த சென்ட்ரல் ஆங்கிள் கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு 28.8% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதோடைய பர்சன்ட் ஃபைனலி ஒரு 8 வந்திருக்கும். ஸோ 8/100 இன்டூ அந்த 360 or சம்திங் அதை நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு 28.8 தான் வந்திருக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ஃபேக்ட்ரி அண்ட் ஒர்க்கர்ஸ் இதுதான் வந்துட்டு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி தான், ஒன்று தான். என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளும் ஹானஸ்ட் ஒர்க்கர்ஸும் மர்ஜ் ஆகணும், இல்லை வேறு எதுலேயுமே வந்துட்டு அது ஒழுங்காக மர்ஜா இருக்காது. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் எடுத்தது. ஆனால் நான் என்ன யோசனை, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்ல சில ஹார்ட் ஒர்க்கிங் இருப்பாங்க, அப்படியே யோசிக்கலாம். ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் மற்றவங்களும் இருப்பாங்களே அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் ஸ்டில் இதுதான் இந்த சி தான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால சி. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்போ 2 மெட்டல்ஸ் இது வந்து இப்போ ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஹீட் பண்ணால் கிடைக்கும். ஸோ இந்த சைடு ஹீட் பண்ணோம், இந்த சைடு ஹீட் பண்ணுறோம்னா இலக ஆரம்பிக்கும்ல. ஸோ இலகும் போது உள்ள உள்ளது கொஞ்சம் கம்மியாகவும் வெளியில் உள்ளது கொஞ்சம் அதிகமாகவும் இதாகும். ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க ஏதான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்தது இந்த அம்மா பையன் இந்த கணக்கு நம்ம போட்டு பார்த்தோம்னா இதோட சொல்யூஷன் பின்னாடி பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஏ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி அதுதான் கம்பல்சரியாக வந்திருக்கும். ஏபிசி ஆஃப் ஃபீமேல்ஸுங்கிறது கம்பல்சரியாக வந்திருக்காது, ஏன்னா வந்துட்டு பி இஸ் த சன் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவுட்டு. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணாலே இதில் வந்து நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்துட்டு பி தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. அடுத்தது வந்துட்டு பாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. எனக்கு கடைசி வரைக்கும் இவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னே அப்போ புரியல. மேபி இட் இஸ் ஆல் பிகாஸ் நமக்கு 60 minutesல நம்ம எவ்வளோ தான் யோசிக்கிறது, அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ இதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது 9000. ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு 9000 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் வந்து மே டு ஜூன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 64.7% டோட்டல் இன்க்ரீஸ். ஓகே, அண்ட் த நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் அதர் தேன் கார்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் மார்ச். ஸோ மார்ச் கார்ஸை தவிர எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா 10,000. அண்ட் ஃபைனலி ராங் நம்பர் சீரிஸ் கிவன் பிலோ அது ஆன்சர் வந்துட்டு 13. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக கேட்டிருந்த விஷயங்கள். ஸோ வித் திஸ் நம்ம வந்து இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் சொல்ல நீங்கள் உங்களோட அந்த ஆன்சர் ஷீட்டை வச்சுட்டு இன்னத்துக்கு செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பாருங்க. இஃப் அட் ஆல் யூ ஆர் மீட்டிங் தட் கட் ஆஃப் லைக் 25+ வந்துடுச்சு, இல்லைனா உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃபோ அதை மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஜஸ்ட் ஜாலியாக விடுங்க, நமக்கு ஓகே தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்ட் 1 பார்க்க போகும். பட் பார்ட் 1 2 பார்ட்ஸாக பார்க்க
பார்க்க போகும். ஸோ தட் வீடியோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக வேண்டி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படியே 50-50ன்னு பிரித்து பார்க்கலாம். அண்ட் டோன்ட் வரி இஃப் யூ ஆர் நாட் மீட்டிங் த கட் ஆஃப். இதுக்கு மேலே எப்படி ப்ரொசீடிங்ஸ் இருக்குங்கிற ஐடியா யாருக்குமே கிடையாது. ஸோ அதனால் ஈவன் இஃப் யூ மீட் ஆர் இஃப் யூ நாட் மீட்டிங் தென் தட்ஸ் ஃபைன். குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு அஸ். அதை நம்பிக்கையோட ஜஸ்ட் கீப் ஆன் ப்ரொசீடிங் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் அதர் திங்ஸ். ஏன்னா இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பற்றி யோசிச்சு ஒன்றும் ஆக போகுதில்ல. இஃப் அட் ஆல் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் வித் எனி ஆஃப் த கொஸ்டின்ஸ் தென் யூ குட் ஆப்வியஸ்லி சேலஞ்ச். அண்ட் இல்லைனாலும் மற்றவங்க யாராவது சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் see what happens. Okay, so all the very best. If you have anything to say, please do say me in the comments below. And for instant updates, Telegram channel link in the description. Please to join over there. Thank you.